அடுத்தது சன்னியாசி லெவலில் பிரபுக்கு. ஸோ பிரபு வந்து ஆண்டுலால் பிரபு. பிரபு வந்து ரொம்ப சீனியர் பக்தர். பிரபு வந்து ரொம்ப இருக்குல்ல சீனியர் பக்தர். பிரபு இப்போ வந்து சபால வந்து ப்ரீச்சிங் பண்றாரு. ஒண்டியா போய் அவர் இடம் எப்படி கலாம் நம்பி அங்கதான் இருந்தாரு. கலாம் மன்றி பண்ணாரு. கலாம் பண்ணா பாப்பா. பிரபு வந்து இப்ப அங்க ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. மேல போறா சபால ப்ரீச்சிங் பண்றாரு. சபா பிரபு அங்க உள்ள மொழி நீங்க அங்க என்ன மொழி? அங்க அவன் மலாயி ஆனா தலைக்கீழ பேசுவாங்க. இந்தோனேஷியா மொழி சுடா ஆபீஸ் நம்ம ஆபீஸ்டா அந்த தலைக்கீழ நான் என்ன சுகுகாவ் என்ன சுகுகாவ் கடாதான் பரவாயில்ல. கடாதான் பாஜாவ் ரெண்டு பேரும் நல்லவனுங்க. அவனுங்க எல்லாம் நல்ல பூகிஸ் தான் பிரச்சனை. நல்லா இருக்கு. நல்லா அன்பானு. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பேச சொன்னாங்க. புறப்பாட்டை முன்னிட்டு நம்ம வந்து புறப்பாட்டு வந்து ஃபவுண்ட் ஆச்சாரியர் அவர் வந்து இந்த இஸ்கானை ஸ்தாபகம் பண்ண ஆச்சாரியர் சரிங்களா. பிரபு பாட்டு வந்து ஆக்சுவலி இப்போ பிரபு பாட்டு வந்து 1896 பிறந்தார். செப்டம்பர் 1-2 நம்ம பிறந்தார். அது ஒன்று தான் நினைக்கிறேன் பிறந்தார். 2 பிறந்தார். 1 வந்து ஜென்மாஷ்டமி, 2 வந்து புறப்பாட்டு பிரின்சில் வந்துச்சு. அப்போ பிறந்து இந்த இயக்கத்துக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து சாதாரண ஒரு இதில் மகாபிரபாட அனுப்பப்பட்ட ஒரு தமிழ் என்னது ஜென்ரல் அது சொன்னாங்களே இந்த அதிகாரி. அவர் வந்து ஒரு அதிகாரி மாதிரி ஜென்ரல் இந்த உலகத்துக்கு. ஏன்னா போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும். இந்த உலகத்தை கிருஷ்ணா வந்து அவதரிப்பார். இது நான் இந்த வருஷம் நீங்கள்லாம் வந்து சாதாரண பக்தர்கள் இல்லை. நீங்கள்லாம் தீச்சப்படலாம்குள்ள நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியான ஒரு மனிதர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கலிகாலம் வந்து முழுதுமான பூர்ணமான கலிகாலம். 5000 வருஷத்துக்கு முன்பு கிருஷ்ணா வந்து பிரம்மாவோட ஒரு நாளில் அவரோட ஒரு பகல் வந்து எவ்வளோ தெரியுங்களா? பிரம்மாவோட 1000 கலியுகம் அழிஞ்சு பிறந்துடும். 1000 வாட்டி ராமா வந்து இப்போ வந்துட்டு போயிடுவார். அப்போ தான் ஒரு வாட்டி கிருஷ்ணா வருவார். இந்த கிருஷ்ணா வர்ற நேரத்தில் தான் ராமாவை வரைப்பார். ஆக்சுவலி ராமா வந்து சத்தியலோகம் வந்து 2வது லோகம் டோப்ரா லோகம் வரணும். திரேலா லோகம் வச்சுட்டாங்க. இந்த லோகம் பற்றி மாறிடுச்சு. துவானா 2, திரேதானா 3. ஆனால் மாற்றி எடுத்துருவார். இந்த ராமர் இருக்கிறப்ப 2 கொஞ்சம் காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா ராமர் மேலே கொண்ட அந்த இது தெரியுங்களா? அந்த என்னது யார் என்னது கால்பட்டு வருவார். அப்போ இருந்தது கால்பட்டு தான். நல்ல இவரோட மனைவி கால்பட்டு தான் தரிசனம். கல் கூட பெண்ணாகணும். அதுக்குள்ள கல்லைங்க அரே தெரியல, மறந்துடும். அப்படி தான் தீபாவளி மலகரம் சாப்பிட்டு எல்லாம் மறந்துடும். அப்புறம் அவருக்கும் இன்னொன்று வந்து கிருஷ்ணா வராருன்னா கிருஷ்ணா வந்துட்டு 2வது கலியுகம் பிறக்கணும். அப்போ தான் அவரோட காலம் முடியணும்னு. அப்போ திரேதா லோகம் வந்தால் கிருஷ்ணா வந்து ஜோப்பரா லோகத்தில் போயிட்டேன்னா திரேதா வந்து ராமர் வர்றாரு. எப்படி கலியுகம் பிறக்க முடியும்? அப்புறம் கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த வலு இல்லாமல் போயிடும். அந்த வலு சேமிக்கிறதுக்காக கிருஷ்ணா வந்து கடிச்சு நேரத்தில் வருவார். பிரம்மா இப்போ பிரம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? பிரம்மாவோட பாகவத முறைப்படி கணக்கு இப்போ வயசு 51 வயசு. 51 வயசு ஆக போகுது. 50 வயசு 8 மாதமும் 10 மாதமும் 10 மாதம் எத்தனை நாள் கணக்கு பண்ணும்? அது வரும் பிரம்மாவோட கணக்கு. அந்த ஒரு நாளில் 1000 உலகம் 43,000 கோடி வருஷம் முடியும். அப்போ தான் பிரம்மாவுக்கு ஒரு நாள் முழையும். அதுக்கிட்ட இந்த முருகெல்லாம் தெத்து பொழைச்சிருவான். இந்த முருகன் தெத்துருவான். அப்புறம் வெல்ல முடியாது. நீங்கள் அடுத்த பிறவியில் முருகனை பார்க்கலாம். இதெல்லாம் பதவி குவாலிஃபிகேஷன். ஆத்மா வந்து இப்படி தான். அப்போ அந்த முருகனை அவர் வந்து நேராக கிருஷ்ண லோகம் போயிடுவார். எல்லாம் அந்த தேவர்கள் எல்லாமே அப்படி தான். விநாயகரெல்லாம் சிவபெருமானை தவிர்த்து
அம்பாளை தவிர்த்து, அம்பாள் வந்து யோகமாயா, மகாமாயாலேருந்து வந்து யோகமாயா. அப்போ அவளுக்கு அந்த இது, அவளுக்கு சாவு இருக்குது, ஆனால் அவளோட சாவு நீட்டு. அம்பாளோட இறப்பு இருக்குது, ஆனால் நீட்டு, ரொம்ப நீளமான. எல்லாம் சொன்னோமா கோச்சுக்குவாங்க. இந்த வெளியில் போயிட்டு நீங்கள் பேசுகிற அம்பாளை போய் சேவரம் நீங்கள் தேவரம். இது சிவபெருமான் சொன்னார். சிவபெருமான் ஓடு போட்டிருப்பார் பார்த்தீங்களா, மண்டை ஓடு போட்டிருப்பாரு. அவர் யார் மண்டை ஓடு போட்டிருக்காரு? நம்ம தாத்தா பாட்டியாடைய மண்டை ஓடு எடுத்து போட்டுவார். இந்த அம்பாள் எப்பெல்லாம் இருக்கா அந்த மண்டை ஓடு எடுத்து அவர் மாட்டிக்குவார். அதை பார்வதிக்கிட்டே அவர் சொன்னார். பார்வதியை பிறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தார், முடியல. இந்த பொம்பளைங்க சில நேரத்தில் அப்படி தான், என்ன செய்யுது, கேட்க மாட்டாங்க புருஷன் பேச்ச. இது இயல்பியா? ஐயோ அப்பயே என் ஆளு சொன்னாயா மறந்துட்டேன் அப்படின்னு கடிச்சு நேரத்தில் தான். இதே மாதிரி தான் அந்த அவளும் அப்படி தான். அம்பாலும் கொண்டு போனார் அமிர்த நாட்டுக்கு. இதில் காஷ்மீர் அமிர்த நாட்டு சிவலிங்கம் இருக்கும் வெள்ளை கலரில், அது ஜோதிடலிங்கம். அங்கே கொட்டு உன்னை பிறக்க இனிமேல் உலக நீயே இறக்க மாட்டீங்க, என் கூடயே இருப்பேன்ட்டு சொன்னேன். சரிங்க எனக்கு ஆசை தான். அப்படி போனான். கதை சொல்ல அந்த பாகவத கதை தூங்கி விட்டா பாதி வழியில். பொம்பளைங்க நீங்கள் கதை சொல்லி அந்த காலத்தில் நம்ம தாத்தா வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். தாத்தா பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் அப்பா அம்மாலாம் கதை சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில. கரெக்டு. ஆமாம். இப்போ தான் இவன் வந்து கெடுத்துட்டார் இந்த லெட்ரிக் இல்லாமல் போனால் தான் எல்லாம் 7 மணிக்கு தூங்குவானுங்க. லெட்ரிக்குன்னா டிவியை பார்க்க முடியாது. அப்போ நம்ம படுத்துருவோம். நல்லா இருந்தோம் தானுங்களா, நம்ம அப்பா அம்மாலாம் நல்லா இருந்தாங்களா? 7 மணிக்கு 6 மணிக்கு இட்டு இருந்துச்சுன்னா விளக்கு இல்லை, மண்ணா இல்லாமல் அது எவ்வளோ என்ன முடியுண்டா அமைச்சிட்டு பழகிட்டு ஆடுவாங்க. ரெட்டாதீங்களா? அந்த காலத்தில் கஷ்டம். ஏன் பத்தியாச்சு என்ன வாங்குறதுக்கு கஷ்டம். இப்போ பெரிய பேச்சு பேசுவாங்க. அப்புறம் அவங்க படுத்துருவாங்க. அப்போ நல்லா தூக்கம். அப்போ காலையில் ஏஞ்சிச்சு போகிறப்ப அதை பகலில் தூங்க மாட்டாங்க பார்த்தீங்களா? இப்போலாம் பகலில் தூங்கணும். ஏன்னா இவன் தான் பேய் மாதிரி 12 மணிக்கு தூங்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு பேய் தானே 12 மணிக்கு நடமாடும். அப்போ போய் பேய் இருக்காங்க. அது எல்லாமே அப்படித்தான் கஷ்டம். அதை இது பண்ண இப்போ உள்ள பிள்ளைங்க வரப்பா இந்த மாதிரி விளக்கச்சா ராத்திரிக்கு படிக்கணும், அதுங்களை பார்க்கணும், நீங்களும் லேட்டாக தூங்கணும். அந்த காலத்தில் படிப்பேன். படிச்சது போதண்டா எடுத்து வைடா. 8 மணிக்கு படுத்துட சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. அப்போ அந்த தூக்கம் வந்து நல்ல தூக்கம், எல்லாம் நோய் நொடியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியம் தூக்கம் தாங்க. கடவுள் அழகாக பகிர்ந்து கொடுத்தான். 8 மணி நேரம் தூங்குடா, 6 மணி நேரம் தூங்குடா, மற்ற நேரம்லாம் எதை தொலைஞ்சி செய்யுங்கடா. எவன் சொன்னான்? அதுலேயும் தேடி இங்கே போட்டுடுறான் இப்போ ஃபோனுக்கு. அதனால கஷ்டம். அப்போ இந்த பிறப்பு பாட்டு வந்து உலகம் பூரா போய் பரப்புறதுக்கு பிறந்து 1965 ஜூலை மாதம் போனார். ஜூலையா மே மாதம் என்னமோ போனார். ஒரு 36 நாள் பிடிச்சிச்சு அந்த கப்பலில் போய் சேர்றதுக்கு. ஜூலையில் போயிட்டு 36 போஸ்டனில் நெருங்கி அவர் இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போனார். அவர் என்னத்துக்கு அதனால தான் புறப்பாட்டு இந்த நரோத்தம தாஸ் பாட்டெல்லாம் ரொம்ப போடுவார். இந்த இவரெல்லாம் இந்த நடியா கோத்திரமே நித்யானந்த மகாஜன், போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கோரோ கிருஷ்ணா சிக்ஷான்னு ஒரு அடி வரும் இந்த பொங்கோலியில். போலோ கிருஷ்ணா பகவானை பற்றி பேசு, பகவானை பூஜை பண்ணி, கோரோ கிருஷ்ணா அந்த பகவானை கொண்டு போட்டு மெத்தமிட்டு கொடு. அதை தான் இவர் செய்கிறாரு. இது இந்த 3 கடமை தாங்க நம்மளுக்கு. நல்லா படிச்சுட்டு நல்லா வேலை செய்யணும், நல்லா வீடு வாங்கணும், நல்லா காடி வாங்கணும், நல்லா ரோல்ஸ் ராய்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். பார்த்தீங்களா? பெரிய பெரிய காடி வாங்கி இப்படி போவோம். ஐயோ இந்த காடி தொடக்கூட முடியாது. நம்ம தொட முடியாதுயா. ஒரு பல்பு போனாலே காசு இருக்காது, சம்பளத்துக்கு நிற்கணும். அது 2000-3000 வெள்ளி ஒரு பல்பு விலை போடுங்க. ரோயல் ரோல்ஸ் அது மில்லியன் கணக்கில். ஆனால் செத்துட்டானா அந்த காடியில் அவன் ஏற்றுவானா? டேய் அறிவு இருக்காடா, அவன் எங்கள் அப்பன் செத்துட்டான், அதில் போய் எடுத்துட்டு எங்கள் அந்தாண்ட போடுறான் அந்த கடையை போய் பணம் காடி கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். அதில் தான் நீங்கள் ஏறணும். நீங்கள் வாங்கின காடி, நீங்கள் வாங்கின வீடு உங்களுக்கு அனுமதி இல்லாமல் ஆக்கிடுவோம். அப்புறம் என்னத்துக்கு இந்த உலகம்? எல்லாம் பொய் தானே. ஏவனாச்சும் செத்துட்டு ஏம்மா செத்துட்டம்மா, எப்போ பொண்டாட்டியை செத்துட்டிடி, இவ்வளோ நாள் என் பக்கத்தில் படுத்துட்டு எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் படுத்துட்டு பக்கத்தில் மெத்தில் போடுவானா? போட மாட்டான். சி பணத்தை தூக்கி என் மெத்தில் போடுறியாடா. செத்துட்டா பணம்னுவான். தாயே 10 மாதம் சொந்த பள்ளியான இதாக சொல்லப்படுது. பணத்தை எப்பயா எடுக்க போகிறேன்னு தான் கேப்பா.
ரைட்டா இல்லைங்களா? இது இயல்பு. அப்போ ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணா தான் உண்மையான அவர் பேரை சொல்லுங்க, நாமத்தை உச்சரிங்க, அவரை பூஜை பண்ணுங்க, அவருக்கு போய் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? அவரை நம்ம அப்பா அம்மா பேரை சொல்கிறதுக்கு இப்போ எல்லாம் வயசாச்சு, உங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல, படிக்கிற பிள்ளைங்க விட்டுருங்க, சின்ன பிள்ளைங்களை விட்டுருங்க. நம்மளுக்கெல்லாம் வயசாச்சு, நீ இருக்கிற சின்ன பிள்ளை தான், நீ முடிஞ்சுட்டா படிப்பு, நீ இருக்கிற. மற்றவங்கெல்லாம் வந்து நம்ம முடிஞ்சிச்சு படிப்பு, அப்பா அம்மா பேர் எடுக்கிற மாதிரி நம்ம வளரல. ஒரு தாய் தகப்பனுக்கு என்ன ஆசை தெரியுமா? தன் பிள்ளை வந்து தன் பேர் சொல்கிற மாதிரி வளரும். உண்மையாதீங்களா? அதனால் தான் இவரால் பட்டம் தெரியல. இது வந்து அப்பா அம்மா அப்பா வர சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா அங்கே போகல சபாவுக்கு, இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி போக முடியாது. எல்லாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாமே வீட்டில், எல்லாம் பணக்காரனா நம்மலாம். அப்போ ஏன் அம்மா அப்பா கூப்பிடுறான்? அந்த அந்த டிகிரி எடுக்கிற மட்டும் அம்மா அப்பா கூப்பிடுவான். பார்த்தீங்களா? அவன் என்ன கூப்பிடுறான் தெரியுமா? இப்போ பேர் வந்து கந்தசாமி வந்து பட்டம் எடுக்க போறாரு. அவங்க அப்பா பேர் முனுசாமி வச்சுக்க. அவன் எதை மாதிரி சொல்லுவான்? முனுசாமி சான் கந்தசாமி. ஏண்டா பட்டம் எடுத்தவன் கந்தசாமி, ஆனால் முனுசாமி பேரை சொல்லுவான். அந்த ஆள் ஒன்னாப்புக்குள்ள படிச்சிருக்க மாட்டான். அப்போ அந்த ஆளுக்கு அந்த பட்டம் வாங்குறத விட அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். என் பையன் என் பேரை சொல்கிற மாதிரி வளர்ந்துட்டானே. ரைட்டா இல்லையா? உலகம் போல பேர் சொல்லுதுங்க. இதுக்கு தான் அப்பாவுக்கு எந்த சந்தோஷம்? இந்த சந்தோஷத்தை அப்பா எதிர்பார்த்தார். நல்ல பேர் எடுங்க, நல்ல பிள்ளைன்னு எடுங்க, படிக்கிறனால நல்ல பிள்ளைன்னு எடுத்து என் பிள்ளைய 4 பேர் உன் பிள்ளையா நல்ல பிள்ளைங்க அப்படின்னா அது அவருக்கு எவ்வளோ மதிப்பாக இருக்கும். இதுதாங்க சம்பாதிக்க மதிப்பு. அதே போல தான் அந்த பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லணும், இதயத்தில் இருக்காரு இல்லையா? அவர் வெளியாயிட்டுன்னா அங்கே வந்திருப்பீங்களா, உட்காந்துருப்பீங்களா? நாங்கள் வந்திருக்கணும் உங்களை பார்க்க. ஏன்னா படுத்துருப்பீங்க, டங்க நக்கன்னு போட்டுருவோம். ரைட்டா இல்லையா? வர முடியலன்னா நாங்கள் தானே வரணும். அப்போ யார் இல்லைன்னா நீங்கள் வர முடியாது. அந்த ஆத்மா, பரமாத்மா, உயிர் இல்லை, உயிரோட உள்ள ஒரு தந்தை இருக்கார், உள்ள பரமாத்மா. அவர் வெளியாகுனா இந்த ஆத்மா வெளியாயிடும். அப்பா ஒரு வீடு கட்டிட்டான், கவர்மெண்ட்ல வந்து சீல் வச்சுனா வெளியாகடான்றான். அப்பா வெளியாகிறான், பிள்ளை மட்டும் நீ தான்ப்பா வெளியாகணும், நான் வெளியாகிறது இல்லை, மூ வீடு தானே அப்படின்னு உள்ள உட்கார முடியுமாங்க? அவனுக்கு தூக்கி வெளியே தள்ளி. ரைட்டா இல்லையா? அதே போல அப்பா வெளியாகணும், பிள்ளைய வெளியாகணும். அதே மாதிரி தான் தந்தை வெளியாகணும், உயிர் பிள்ளைய வெளியாகும். அது கண்ணன மூலம் தான் நம்மளுக்கு. அவன் இட்லி நோக்க தேத்தனி குடிச்சிட்டு ரைட்டா உட்காந்து இருந்துட்டு போயிடுவான், இலவசமாக சாப்பிட்டுட்டு. அப்போ இதை தான் நம்ம அந்த தந்தைக்கு பேர் சொல்கிற மாதிரி வளரணும். அதான் கோரோ கிருஷ்ணா சிக்ஷான்னு புறப்பாட்டு எல்லா இடத்துலையும் இப்போ வலியுறுத்தினார். அந்த கிருஷ்ணாவை கொடுக்கணும். அந்த கிருஷ்ணா கொடுக்குறப்ப, நீங்கள் சொல்கிறப்ப, கிருஷ்ணா பற்றி பேசுகிறப்ப உங்களுக்கு அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் உங்களுக்குள்ள. பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்த அது தாங்க அந்த அப்பா சந்தோஷப்படுறான் உள்ள. வீட்டுக்கு வந்துதான் பட்டத்தாடி வீட்டுக்கு வந்துதான் அவங்க அப்பா அம்மா என் பிள்ளைங்க இதெல்லாம் எடுத்து வீடி அப்படின்னு சொல்லுவான். இத்தனை நாள் முறைச்சி பார்த்துட்டு ஏசிட்டு வரமா. அன்னைக்கு வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏடி செய்யலாம், இதெல்லாம் செஞ்சு எடுத்து அவன் வந்திருக்கான், பையன் பிள்ளை வசதியாக இருக்கு அப்படின்னு அந்த அப்பா அவ்வளோ சந்தோஷம். மெத்தனால சொல்ல மாட்டாரு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பேர் அதே போல பகவான் இந்த மாதிரி பகவானை போய் கொடுக்குறப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியாது. அப்போ உனக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஆக்கும். இதை தான் பிரபுபாட் சொன்னார், இதை தான் சொல்ல விட்டாரு. பிரபுபாட் மிஷன் ஒரு ஒன்றும் இல்லை, அவரோட மிஷன் நோக்கம் குறிக்கோள் எல்லாம் ஒன்று தான். இந்த இயக்கத்தை பின்பற்றி நல்ல மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இதை பரப்புறதுக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் இப்போ தீபாவளி முடிஞ்சிச்சு, அடுத்த வாரம் தீபாவளிக்கு ஒரு ஆள் நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் ஒரு ஆள் கல்டிவேட், நீங்கள் ஒரு ஆளுக்கு கிருஷ்ணா சொல்லி கூட்டிகிட்டு வரணும். ஹரே கிருஷ்ணா நீங்கள் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும். முடியுமா? எங்கம்மா முடியுது? இப்போ சொந்த பிள்ளையே கேட்க மாட்டான், பேச்சா கேட்க மாட்டான். ஆனால் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். ஒரே ஆள் நீங்கள் தாய் ஒரு ஆள் போதும். நீங்கள் 5 பேர் வந்திருக்கீங்க, 5 பேர் தான் அடுத்த வாட்டி 10 பேர் வந்து உட்காந்துருப்பான். ரைட்டா இல்லையா? ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க. இதுதான் நம்மளோட புறப்பாச்ச நோக்கம், மிஷன். இதுதான் மெயின் மிஷன். மற்றதெல்லாம் சொல்லு, ஜபம் பண்ணணும், இது பண்ணணும் 4 ரெகுலர் டிப் படிச்சோம், நீங்கள் சைவமாக இருக்கணும், அதெல்லாம் 2வது.
கிருஷ்ணா கேட்குறது தான் ஒன்றாவது. ரைட்டா இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து போயிட்டு கொடுங்க கிருஷ்ணா சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஆளை கூட்டிட்டு வாங்க. விலங்கு நான் அடுத்த வாட்டி வர்றப்ப ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவீங்களா? உண்மையை சொல்லுங்க. தைரியமாக ஆமாம் முடியும். ஒரு வருஷத்துக்கு செய்ய முடியாது என்னையா? ஒரு வருஷத்துல பிள்ளைய பெற்றெடுத்துடுறான். நானே கேட்க மாட்டேன்னா வாழ்க்கையில் அவன் வாழ்க்கை பூரா கேட்க மாட்டான். இல்ல நானே கேட்க மாட்டேன். நானே இப்ப நீங்க முந்தி கேட்டீங்களா பேச்சு? இப்ப எப்படி வந்து உட்காந்துருக்கீங்க? நீங்க கேட்டீங்களா இந்த பேச்சு? இப்ப எப்படி அந்த நீங்க சொல்ல சொல்ல அவனே தன்னை அவன் உள்ள பரமாத்மா இருக்காரு, வேலை செய்வாரு. சில நேரத்துல நீங்க ஏதாச்சும் செய்ய நினைப்பீங்க, அப்புறம் சரி வேணாடா என்னத்துக்கு ஆச்சு தள்ளி போடும். பார்த்தீங்களா? யார் தள்ளி போடுறா தெரியுமா? உள்ள பரமாத்மா. செய்யாத அந்த வேலையை என்ன செய்யற அப்படின்னு பேசாம ஆக்கிடுவாரு. அவருக்கு வேலைன்னா உடனே செய்ய சொல்லுவாரு. அப்பாவோட வேலை ஏதாச்சும் சொன்னா அவரு செஞ்சோமா சந்தோஷமா, சொல்லாத வேலை என்ன செஞ்சா என்ன சொல்றாரு? ஆமா கண்ட வேலைலாம் செய்வாங்க, சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி தான் அவனும் சொல்லுவான், நம்ம அப்பனும் உள்ள விழுவேன். இதை தான் சொல்றேங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. பரவாயில்ல, யாருக்காச்சும் ஒரு கூட்டாளி கையில் நல்லா பேசுங்க. ரொம்ப கஷ்டம் சபாவில். நம்ம ஒரு வருஷம் ஆச்சியா ஒருத்தன் தான் இப்போ வரான். ஒரு கேள்வி, குருக்கு வச்ச பிறகு அவங்க மந்திரம் படிக்கணும் இல்லை நிடம் நெய்வேத்தியம் இடம் பானை அப்படி சொல்லுவாங்க. அது இல்லையா? மகாபிரசாதி கோவிந்தே அது முழுசா படிக்கணும். அது நம்ம இப்போ குரு சாப்பிட்றாரு, அங்கே படிக்கிறப்ப குரு சாப்பிட்டுட்டாரு, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. திருப்பி அவர் முன்னாடி சாப்பிட சொல்றப்ப இப்போ நம்ம சாப்பிட மாட்டோமா? மகாபிரசாதி கோவிந்தே நம்ம பிரம்மணம் வச்சோன்னே பாரு சரிதே அப்படி அது போதும். அந்த மந்திரம் இல்லை, கிருஷ்ணா குடி தான் அந்த மந்திரம். இது வந்து சாப்பாடு மந்திரம். சாப்பாடு மந்திரம் சொல்லிட்டு அதாவது இது மகாபிரசாதி கோவிந்த் நம்ம அது புறப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலி புறப்பாடு அது சொல்லிட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு புறப்பாடுற நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான நோக்கம். மெத்ததெல்லாம் நோக்கம் இல்லைங்க. நீங்க ஜபம் இந்த ஹரகிருஷ்ணா ஜபம் பண்றது கொஞ்சம் சோம்பேறி தான். நீங்க ஜபம் பண்ணி பாருங்க, தூக்கம் வரும். வருதா? போன திருப்பி கவுண்டர் பண்ணிய பாருங்களா, தூக்கம் வராது. கேட்டா இல்லையா? கண்ணு திறந்துட்டு கிடக்கும், திருப்போம் வர. இதாங்க மாயா. நீங்க மட்டும் இல்லை, நானும் அதில் தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் திருத்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கடமையை முடிச்சுட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். நானும் அங்கே படிச்சுட்டே இருப்பேன், புக்கெல்லாம் படிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா தூக்கம் வரும். அப்புறம் தூக்கம் வருது எனக்கு கவுண்டர் பண்ணி அவனேச்சும் வடி வேலை பார்த்து திருப்பி அப்போ தான் நினைப்பேன், படுவா இவ்வளோ நேரம் தூக்கம் வந்துச்சு, இந்த கவுண்டர் மணியை பார்க்குற நேரத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது, திருப்பு வருது. அப்படியே போயிடும்ப்பா திருப்ப தூக்கலாம். பார்த்தீங்களா? நம்ம இதில் பழகிட்டோம்மா. ஊர் இருந்ததுலேருந்து அதுதான்மா. நான்லாம் 12 வயசுல தான் டிவியே பார்த்தேன். நீங்களாம் பிறந்ததுலேருந்து டிவி பார்க்குறீங்க. நான் 59 கூலிமில் பிறக்கிறப்ப காத்தடி கூட இல்லை. நேற்று கதை திறந்து விட்டுட்டு கிளாம்பு கட்டிட்டு போயிடுவா. அந்த காலத்து பேயெல்லாம் இல்லை, இருந்துச்சு. ரொம்ப பையன் இல்லை, நம்ம தான் சின்ன பிள்ளையாச்ச. படுக்க வச்சுட்டு போயிடுவாங்க, அம்மா படுத்திருப்பாங்க, தெரியாது. தெரியுங்களா? இப்போ கதை திறந்து விட்டா பேய் வரும். நான் அந்த காலத்தில் எல்லா ஹாஸ்பிட்டலும் திறந்து தான் விட்டுருப்பான், கிளாம்பு கட்டி விட்டுருவான். அவன் தான் காத்தடியிலே இல்லை. அந்த கொஞ்சம் அந்த மோட்டர் போட்டு அந்த ஆப்ரேஷன், ரொம்ப ஆப்ரேஷன் தேட்டர்லாம் இல்லை. ரொம்ப அந்த காலத்தில் எங்கெங்க இருந்துச்சு? சுபப்பிரசவம்லாம் அப்படி தான் எடுத்தாங்க, நல்லா இருந்தாங்க மக்கள். இப்போ தாங்க எல்லாமே பணம் வந்து தான். அவன் ஏசி போட்டு போட்டான், இவெல்லாம் ஏசியில் பிறந்துடுறாங்க. அதனால் ஏசி வீட்டில் காத்தடி இல்லாமல் தூங்க மாட்டாங்க. பிள்ளைங்கெல்லாம் இப்போ ஏசியில் பிறக்குதுங்க. அப்புறம் வீட்டையும் ஏசி போடணுமா? பிறக்கிறப்ப ஏசி படிச்சு. நம்ம பிறக்கிறப்ப இந்த காற்று தான். 12 வருஷம் வரைக்கும் டிவியே பார்த்ததில்ல. 12 லாம்பு தான். 7 மணி தான் ஊதி விட்டுருவாங்க. போதடா படிச்சது போய் படுறா. ஒன்றும் பேச முடியாது. கதை அந்த காலத்தில் விடிய அது தீபாவளிக்கு தான் ஒரு 9 மணி நேரம் அந்த மண்ணா விளக்க வச்சுக்கிட்டு அதில் தான் கொளுத்தி பட்டாசை போடுவோம். ஏன் அந்த மண்ணான விளக்கில் கொளுத்தி பட்டாசை போடுவோம். அந்த காலத்தில் அப்படி தான் மொத்த பட்டாசு இருந்துச்சு. அந்த மத்தாப்பு, இங்கே மத்தாப்பாலாம் இல்லை. அந்த காலம் மத்தாப்பு வாங்கல, அப்படி அதான் கொடுப்பாங்க. முதல் ஸ்டாலில் ட்ரைனிங், அது கை மட்டும் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஆள் பாதிப்பு இல்லை. இப்போ
பொம்மை வைக்கிறானா, பொம்மை வச்சு அவன் போயிட்டான். ஆமியில் தான் எனக்கு பொம்மை கொடுத்தான். நான் ஆமியில் வேலை செய்கிறப்ப அந்த கிரைண்டை புட்டுக்குன்னா வெடிச்சிடும். அதை கட்டிக்கிட்டு தூங்குவோம், உளுந்துருக்கோம், அது பிடுங்க தப்புன்னு அந்த இதை இப்போ இந்த தான் அதெல்லாம் போச்சுங்க அந்த காலம். முடிஞ்ச அளவுக்கு புறப்பாட்டுக்கு என்ன ஆசைனா, இந்த மாதிரி வாரம் ஒரு நாளுக்கு வந்து ஒன்று போடணும். அது சொல்லி கொடுத்தாரு புறப்பாட்டு. வெள்ளைக்காரனே ஹோலிடே நான் வந்து கூட சொல்லியிருக்கோம். ஹோலிடே யார் பார்த்து வச்சான்? இந்தியனை பார்த்து தான் ஹோலிடே கண்டுபிடிச்சான். ஹோலி எங்கே? ஹோலின்னா என்ன தெரியுங்களா? புனிதம். ஹோலி ஃபெஸ்டிவல்னு இந்தியாவில் வடநாட்டிலேருந்து தென்னாட்டு வரைக்கும் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு வந்தால் கேடு கட்டுற நாடு, அதை போட்டுருங்க. அவன் ஒண்டி கொண்டாட மாட்டான். வடநாட்டுக்கு எங்கே போனாலும் அந்த ஹோலி இதில் வந்து சாயம் அடிப்பாங்க தெரியுமா? இந்த முறை பொண்ணுங்க வந்து அந்த முறை பையன் மேலே ஊற்றுவாங்க, ரொம்ப விளையாடுவாங்க. அந்த அந்த காலத்தில் கிருஷ்ணாலாம் விளையாண்டாரு. ராதாராணி ஒளிஞ்சிட்டு கிருஷ்ணா மேலே சாயம் அடிப்பாங்க. அந்த பம்பு ஐயா முந்தி இருந்துச்சு தெரியுமா? அந்த என்ன பம்பு, அது எதுக்கு அடிப்போம்? அந்த பாத்திங்கெல்லாம் அடிப்பாங்களே, தெரியுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? இந்த பிள்ளைங்கெல்லாம் பார்த்துருக்காது. ஆமாம், கிட்ட பூனை அட்ரா பூச்சின்னு அந்த நீங்கள் பார்த்துருக்கோம் கொஞ்சம் பேர். அந்த நீங்கள் பார்க்கலாமா? நீங்கள்லாம் அந்த கரண்ட் வந்துருச்சு அப்போ பிறந்தீங்க. பாவம் நாங்கள்லாம் கரண்ட் இல்லாத இடத்துல பிறந்தோம். அது பம்பு அதை வச்சு அட்ரா கொஸ்து மரத்தை அதை அடிப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்கய்யா. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. மரக்கட்டையில் போட்டு இதை இப்போ தட்டுன்னு பீகேஸில் வச்சு திறந்து விட்டு அடிக்கிறோம். அதெல்லாம் எல்லாம் ரெண்டா இல்லையா? என்ன தான் செய்யுது? அன்றைக்கி விறகு நல்லா ருசியாக இருந்துச்சு. அம்மா ஆக்குறதால ருசியாக இருந்துச்சுவாங்க. இப்போ எங்கே ருசி? எல்லாம் வந்து அஜினமோட்டோ தான் போட்டால் ருசின்றான். அதே என்னமோ அப்படி தான் போட்டு ஆக்கி தின்னுறாங்க நம்மள. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி இதுதான் முக்கியம். நான் வேறு எதுவும் சொல்ல. பிரச்சாரம் ரொம்ப கஷ்டம். இவரெல்லாம் ஒரு நல்ல ஒரு பக்தர். நான் அவர் கால் தூசிக்குள்ளே வர மாட்டேன். வந்து ஒரு இடத்து தனியாக திறந்து பிரச்சாரம் பண்ணி பிரச்சனை வந்துக்கிட்டு தான். அண்ணன் தம்பிக்குள்ளே தான் பிரச்சனை இருக்கான். இப்போ உள்ள கலிகாலத்தில் அண்ணன் தம்பிக்கு தான் பிரச்சனை கூடாது. அவன் தான் பிரச்சனை கூட கொடுப்பான். மற்ற வெளியே உள்ளவங்க புறப்பாடு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த இஸ்கானுக்கு வெளியிலேருந்து ஆபத்து இல்லை, வெளியே உள்ள பயப்படுவான். இஸ்கானுக்கு வர்றதுக்கு அவன் பயப்படுவான். இவனுங்களா ஹரே கிருஷ்ணா மொட்டை பையனுங்களா, இவங்க போட்டு அடுத்து எடுத்துருவானுங்களா, வேணாடா போனால் மாட்டிக்குவோம், சைவ சாப்பிட சொல்லுவானுங்களா, பயப்படுவான் வர்றதுக்கு. ஆனால் உள்ளவா நம்மளை கெடுத்துருவான். அவன் தான் கெடுத்து விட்டுருவான். இதுதான் இயல்பு. புறப்பாடு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது. ஆனால் அழிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற வெளியே உள்ளவனே உள்ளவன் தான் போய் அழிச்சிக்கிறோம். இது இயல்பான குணம். இது மாதிரி நம்ம போக முடியாது. ஆனால் நம்ம கட்டளையை பின்பற்றணும். புறப்பாட்டு வந்து போவாத கட்டளையை நியமித்தார். ஜிபிசி ஜெனரல் பாடி கமிட்டி அந்த சட்டத்திட்டங்களை நியமித்தார். அதுக்கு பிரசிடென்ட் நிரந்தரமான இஸ்கான் பிரசிடென்ட் வந்து புறப்பாடு. யாரும் பிரசிடென்ட் போஸ்ட் எடுக்கணும், சேர்மேன் எடுக்கலாம். ஒரு நாள் சேர்மேன்னு அந்த ஃபேக்ட்ரியில் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரசிடென்ட் ஆக முடியாது. பிரசிடென்ட் வந்து ஓனர் தான். அதை இந்த இஸ்கானுக்கு ஓனர் வந்து புறப்பாடு தான், அதை மாற்ற முடியாது. ஆச்சாரியர் ஆகலாம் அந்த மாதிரி இது சொல்லி கொடுத்துட்டு போயா அந்த கட்டையில் பின்பற்ற சொன்னார். நம்ம ரித்விக்கை ஏன் ஏற்றுக்கலைன்னா இதுதான் காரணம். அவங்க எல்லாம் கும்பிட்றதான ரைட், கிருஷ்ணா கும்பிட்றாங்க, புறப்பாட்டை வழிபடுறாங்க எல்லாமே. ஆனால் புறப்பாட்டு என்ன சொன்னார்? என்னோட ஜிபிசி கட்டளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஜிபி கட்டளையில் என்ன சொல்லி பாகவதத்துலையும் சொல்லியிருக்காரு. நீங்கள்லாம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தீங்க தீட்சை எடுக்கலாம். இப்போ இருக்கிற ஆச்சாரிய குரு யார் இருக்காங்களோ என்னோட சீட பரம்பரையில் வந்தாலும் அவங்ககிட்ட இந்த தீட்சை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க முடியாது, எனக்கு புறப்பாட்டு தாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் பிறந்துட்டு எங்கள் அப்பா கிடக்குறான் சும்மா என் தாத்தா பிள்ளை அப்படின்னா நீ ஏற்றுப்பியா? நான் பிறந்தது யாருக்கு? அப்பாவுக்கு. தாத்தா பிள்ளைன்னு கேட்டால் முடியுமா? அப்படி தான் அவங்க கதை. இதுதான் அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். வேறு ஒன்றும் இல்லை, அவங்க தப்பே செய்யலை, அவங்க தவறு இல்லை. என்ன அந்த வழிபாட்டு முறை வந்து கொஞ்சம் அந்த புறப்பாடு சொன்ன நீதியை அவங்க கடைப்பிடிக்க, அதனால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அவ்வளோதான். அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. அவங்க வழிபடுறதால 100% குறைக்கு எல்லாமே குறைக்கும். நம்ப மாட்டான். எதுவும் தப்பு இல்லை. முந்திக்குள்ளே நம்ம வீட்டில் நேற்று அன்றைக்கி போனேன் இந்துசா பார்க்க, நான் பார்த்து நானே ஆடிட்டேன். இந்த படம் ரொம்ப கஷ்டம். உங்கள் வீட்டில் சாமி மேடம் இருக்கா? என்னென்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், வெக்கப்படாதீங்க. உலகத்தில் ஏமா இல்லை, இவங்க மட்டும் என்னென்ன வச்சா? அந்த படம் தான் பெஸ்ட்டு. இவங்களெல்லாம் விட்டு விநாயகர் தனித்தனியாக இருக்க மாட்டான். விநாயகரெல்லாம் வந்து உருவத்தில் படத்து வைக்கல, உருவாக்கப்பட்ட அம்பாள் வந்து படைக்க முடியும். எல்லாத்தையும் அம்பாள் படைக்க முடியும், உயிர் கொடுக்க முடியும்.
அம்பாளுக்கு அந்த சக்தி இருக்கு. ஏன்னா துர்கா யோகமாயால கிருஷ்ணா அந்த சக்தியை கொடுத்துட்டாரு. நீ என்ன வேணுமா தங்கச்சிக்கு தான் எல்லாம் கொடுத்துருவானுங்களா அண்ணங்காரன். நீ என்னம்னா செஞ்சுக்கமா, பொண்டாட்டி கூட ரொம்ப கொடுக்க மாட்டான், தங்கச்சிக்கு கொடுத்துருவாங்க. அது இயல்பு குணமா மாத்துங்க இல்லைம்மா, அது இயல்பு. இப்போ விஷ்ணு கேட்டாரு, இந்த உலகத்தை ஏன்ட்ட கொடுக்குற, நீ என்னென்ன இதெல்லாம் பார்க்க முடியாது. சிவன் சொல்லி கேட்க மாட்டேன்ட்டா. அவன் கேட்க மாட்டான் சிவன் பேச்சு. ரொம்ப என்னைக்கு புருஷன் பேச்ச ஒழுங்கா கேட்டிருக்காங்க பொண்டாட்டிங்க. அண்ணன் பேச்சு அண்ணா சொன்னா தெரியுமா, சரிண்ணே இனிமேல் பார்க்குறேன் அப்படின்னு வாங்க. ஏன் அண்ணன் மேலே கொஞ்சம் பாசம் போட இருக்கும். அது இயல்புங்க. அதே மாதிரி தான் அம்பாளு சிவன் சொன்னப்ப கேட்க மாட்டேன்னாலே, நான் என் சூழாயத்தெல்லாம் கொடுக்குறேன், நீ பார்த்துக்கிறே சுமாரியா அப்படி சூழாயத்தை வாங்கிட்டா. அப்போ விஷ்ணு வந்தாரு, வெள்ளம்மா நீ பார்த்துக்க, நீ சொல்றியானா சக்கரத்தெல்லாம் கொடுத்துரு. துர்கா கையில் சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா, என் சக்கரத்தெல்லாம் நீயே வச்சுக்குமா, நீயே பார்த்து இந்த உலகத்தை அதிபதி துர்கா. ஏற்க சக்திகள்லாம் அதிபதிக்கா அந்த இதெல்லாம் வருதுங்களே, இந்த வெள்ளம் கில்லம் எல்லாம் அவள் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். அதனால தான் எவனாச்சும் மாரியம்மன் கோயிலை பார்த்து திரும்பி இது பண்ணானா அவன் கிருஷ்ணா பக்தரே இல்லை. பார்க்கலாம் அம்பாலே, நான் ஆய்மாம்மா அம்பா இன்னும் அம்பால தான் கொடுத்துருக்கேன். அம்மா தாயே உன் பிள்ளை வந்திருக்கேன், நீ தான் அனுப்பி விட்ட கிருஷ்ணன்கிட்ட, உங்கள் அண்ணனுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன், நீ வாழ்த்துமா. தீபாவளிக்கு போயிட்டு அம்மா காலில் விழுறீங்களா? எங்கே விழுறது, எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த காலத்தில் அப்பா அம்மா உட்கார வச்சு காலையிலே புது உடுப்பெல்லாம் போட்டு அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு தான் கோயிலுக்கு அனுப்புவாங்க, தெரியுங்களா? அந்த காலத்தில் நம்ம நாகரிகமாக இருந்தாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்பா அம்மா வயசானவங்க எல்லாம் இது பண்ணி எல்லாம் சட்டையெல்லாம் அந்த காலத்துலேயும் கஷ்டப்பட்டு சட்டையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கய்யா. எவ்வளோ சம்பளம் கேட்டு பாரு. நான் வேலை செய்கிறப்பயே 3 வெள்ளியா ஒரு நாளைக்கு சம்பளம் எஸ்டேட்டில். ஒரு மாதம் சம்பளம் 100 வெள்ளி கூட வராது. ஆனால் 60 வெள்ளிக்கு போனால் ஒரு மாதத்துக்கு 5 பேர் சாப்பிட்ற சாப்பாடு வாங்கலாம். ஒரு மாதத்துக்கு அரிசியெல்லாம் பருப்பெல்லாம் சரியா இருக்கும். அவ்வளோதான். நீங்கெல்லாம் இப்போ 2000 எடுத்துட்டு 10,000ன்றீங்க. அந்த காலத்தில் ரொம்ப சிரிக்கிறியாம்மா, 5 ஏஸ் தான் கொடுத்து அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. அப்பா 5 வெள்ளி கொடுத்து அனுப்புறாங்க உனக்கு, இனிமேல் குறைய சொல்லியிருக்கோம். ஆமாம் கேட்டு பாருங்க, 5 ஏஸ் கொடுக்க கஷ்டப்படுவாங்க. 5 ஏஸ் தான். 5 ஏஸ் என்ன கிடைக்குமா? போயிட்டு 5ஆம் கிளை என்னடா மீ 5 ஏஸ் சாப்பிட்டா வாய் நிறைஞ்சிரும். அப்புறம் போயிட்டு பைப் கட்டி தண்ணி குடி. பைப் தண்ணி தான். இப்போ பைப் தண்ணியான குடிக்க மாட்டான். பிரபு எங்க பிரபு தண்ணி இந்த தண்ணி குடிக்க, இந்த தண்ணி எடுத்தாயா? அந்த காலத்தில் பைப் கையை விட்டு அப்படியே குடிக்க வேண்டியதாங்க. அப்படி தானே குடித்தோம். தண்ணியே மழை பெஞ்சா சோப்பு கலரில் வரும், சேரு கல்ல, அதையும் குடிக்கிறதுக்கு பதிலட்டு நல்லா இருக்கு. ஆனால் சீக்கிரம் இல்லை. இப்போ குடிச்சு பாரு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவோம். ஹரே கிருஷ்ணாயா வா. இந்த மாதிரி சில நேரத்தில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு புறப்பாட்டோட மிஷன் என்னன்னா இதுதாங்க உண்மை. புறப்பாட்டுக்கு கட்டளை தான் மற்றவங்களுக்கு கிருஷ்ணாவை கொடுக்கணும். அதுக்கு தான் அவர் கஷ்டப்பட்டு செய்கிறாரு. அவர் பிரச்சாரத்தில் வந்து ரொம்ப சலுகைகள் கொடுக்குறாரு. இந்த கோயில் வழிபாடெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இது இல்லை. இந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். விட்டுட்டும் போக முடியாது, இது பண்ணவும் முடியாது. விட்டுட்டு போனால் ஏன் பிரபு பூஜை பண்ணிங்களா இன்றைக்கி வேணுமே கேட்பான். ரொம்ப பேர் இதெல்லாம் ரொம்ப நோக்கமாக இருப்பான். விட்டுட்டும் போக முடியாது, தூக்கிட்டும் போகணும். அதனால தான் நான் சின்னதாக வச்சுக்கிட்டேன். போதும், இதுக்கு மேலாம் வைக்கிறது இல்லை. சபாலெல்லாம் போய் கோயில் திறந்து பெரிய பெரிய கோயில் கட்டலாம் மாட்டேன். எஸ்டேட் கோயில் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ஜனம் வருங்க அந்த காலத்தில். இப்போ பெரிய பெரிய கோயில் கட்டிட்டு காற்று அடிக்கிறான். பெரிய கோயிலையா ரவுக்குள்ளவா 4 பேர் 5 பேர் தான் வரான். 4 குடும்பம் 5 பேர். அவங்களுக்கு அவ்வளோ பேர் கோயில் தேவையா? என்னடா கோயில் வீட்டில் கும்பிட்றாங்க. வீட்டில் கும்பிட்டு எல்லாம் போ, வீட்டாட போ, எல்லாம் அப்படித்தாங்க பாருங்க. எல்லாம் போச்சு. புறப்பாட மிஷன் என்னன்னா நம்மளுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்து 4 பேர் கூடி ஒற்றுமையாக இது பண்ணி பஜனைகள் ஜபங்கள் ஒன்று கூடி பண்ணணும். இந்த ஜபம் வந்து இந்த காங்கிரேஷன் ஜபம் இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்மளுக்கு பலன் கூட. இந்த ஜபம் பண்ணுறது, இந்த பூஜை பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு வாரத்தில் ஒரு நாள் சந்திக்கிறோம். எப்படியா இருக்க? இப்போ நான் கூட நேற்று அவரை நினச்சேன், ஐயோம்மா அதுக்கிட்ட கேட்கக்குள்ள இல்லையம்மா மகக்கிட்ட எப்படி இருக்காரு சரி பாவம் மனுஷன், இல்லைன்னா பார்த்துட்டு தான் போகணும்னு நினச்சேன். பார்த்து பார்க்குறேன் உக்காந்துருக்காரு. எப்படி இருக்கீங்க? ஏன் பாவம் வரலாம். எப்படி ஒரு காலத்தில் மனைவி கப்பல் எல்லாம் வாழ்ந்துட்டு அவங்கெல்லாம் இதாக இருந்தாங்க. பெரிய மகன் எப்படி இருக்கு? அவங்கெல்லாம் இந்த டிவோட்டிங்க கொஞ்சம் பிஎம்க்கு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இது பண்ணி அப்படி தான் 10 ரூபா வந்தாங்க.
நம்ம அன்பை விசாரிக்கணும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையா, பிரச்சனை வந்திருக்கோம் ஆனால் கேட்கணும். காசு இல்லைன்னா கூட நீங்கள் அன்பில் மயக்கலாம். அது அன்பு தாமா உலகத்தில் பெருசு, அன்பு தான் பெருசு. அதனால தான் சிவபெருமானுக்கு உயர்ந்த தகுதி என்னன்னா கைண்ட் டு எவ்ரிபடி. அவருடைய கருணையான ஒரு எல்லாத்துக்கும் கருணையாக இருப்பார். உலகத்திலே சிவபெருமான் மாதிரி யாருமே இல்லை. கிருஷ்ணாக்குள்ள தான் அவரே பார்த்துட்டு என்ன வைஷ்ணவர்களே தலை சிறந்த வைஷ்ணவ சிவன் தான். எங்கே சுலார் போட்டிருக்க பார்த்துருக்கீங்களா? ரோட்டி கட்டி இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? புலித்தோலை போட்டிருப்பாரு. உலகத்தில் மனுஷன் எது பாய்க்கலையோ அதை தான் பாய்ப்பார். உலகத்தில் மனுஷன் எது செய்யலையோ அதை தான் செய்வார். அவரு கொண்டிட்டாங்க வீடு இல்லை. இந்திரங்களும் பெரிய மாளிகை வச்சு ரொம்ப ஊர்வசி கூடலாம் ஆடிக்கிட்டு இருக்கான், பாடிக்கிட்டு இருக்கான். நான் கூட இந்திரன் எடுப்பேன், சிவா எடுக்க மாட்டேன். அந்த ஒன்றும் இல்லை, காஞ்சி போய் இது பண்ணிட்டு கிடக்குறாரு. எதையுமே பொட்டு எடுக்க மாட்டாரு. பார்த்தீங்களா? அவர்கிட்ட எந்த ஒரு இதுவும் போக முடியாது. சிவன் தூய்மையானவர். அதனால தான் அவருக்கு இறப்பு இல்லை. கிருஷ்ணாவே பார்த்துட்டு கடைசி சொன்னாராம், நீ இவ்வளோ ஒரு பக்தன், அதனால் நீ தான் என்னோட பக்தர்களே தலை சிறந்த பக்தன், முதல் பக்தன். சஞ்சீவி மந்திரம் கொடுக்குறேன், சஞ்சீவி மந்திரம் உயிர் திருப்பி வந்துடும். அந்த சஞ்சீவி மந்திரம் தான் திருப்பி சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்துட்டாரு. கிருஷ்ணா யாருக்கும் கொடுக்க வேணாரு, கொடுத்துட்டாரு. அவனை கண்டிக்க முடியாது. இந்த டியூட்டியாக செஞ்சுட்டு அவன் ஒன்றும் சொல்ல முடியாது. கோயிலில் பார்த்தியா சொன்னால் கோச்சுக்குவான்னு ஒரு பயம், மறுநாள் வரமாட்டான் பேசினா. அதனால பார்த்தாரு சிவனை ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்க. சரி, அப்போ கடல் பால் கலர் கடையில் போய் விஷம் வழியாச்சு. எல்லாம் போயிட்டு நாராயணா நீ கடைஞ்ச அந்த இதில் பால் கடலில் விஷம் வந்துடுச்சு, விஷம் தான் வருது, யார் குழு அது எப்படி போக்குறதுன்னு. ஓ நீ செஞ்ச தவறுக்கு நான் தண்டனை கொடுக்கல, போய் சிவனை கேளுங்க, சிவன் குடிப்பான்ட்டு. சிவன் எடுத்து எல்லாம் ஆள் கடை பருகுனப்ப இங்கே அந்த பாம்பு இருக்குல்ல, ஆனந்த சேஷா, அது அப்படின்னு காட்டுச்சு. ஆனந்த சேஷா தெரியுமா? அவர் கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர் சிவன் வழிபடுறது சங்கர்ஷனா. கிருஷ்ணாட்டே பலராமர் பலராமட்டே மொத அவதாரம் சங்கர்ஷனா. அதுல தான் வாசுதேவ், சங்கர்ஷனா, பொட்டிமனா, அனிருடெல்லாம் வருவாங்க சரிங்களா. அப்புறம் தான் இந்த விஷ்ணுவெல்லாம் வருவாங்க. விஷ்ணுவெல்லாம் ரொம்ப தூரம் இது. அப்போ அவர் இதை அவர் ஆட்கடல எல்லாம் அவருக்கு தெரியும் எல்லாமே. ஆனால் அவருக்கு இறப்பு. ஆனால் தான் அவர் பிரம்மா குடித்தானா அன்றைக்கே போயிருப்பான். பிரம்மா நான் தான் பிரம்மா ஆகிருக்கணும், நம்ம தான் ஆகிருக்கணும். பிரம்மா அன்றைக்கே போயிருப்பான். யார் குடித்தாலும் முடியாது. நாரதர் தான் இப்போ கூட ஏதாச்சும் ரொம்ப அவருக்கு இது சிவனை நாராயணனை போய் கேட்க மாட்டேன் நேரா. வைஷ்ணவர்கிட்ட இப்போ உங்களுக்கு எதாவது தெரியல, குருவை போய் கேட்கறது இல்லை. குரு அப்பால் பட்டு இருக்கிற ஓத்தரித்தினா பரிசு அந்த மாதிரி நியமிச்சிருக்காங்க. அவங்க போய் கேட்கலாம். அப்படி தான் கேட்கணும். அவங்களுக்கெல்லாம் தெரியல, அப்படியே படிப்படியாக தான் போகணும் கட்சியில். அப்போ நாரதருக்கு தெரியலன்னா ஏதாச்சும் ஒன்று கன்ஃபியூஸ் ஆச்சு இந்த உலகத்தில், சிவன்கிட்ட தான் ஓடுவார். நாராயணான்னு போவார். அம்பாளுக்கு தெரிஞ்சிடும் வந்துட்டான்டா இதை கேட்கறதுக்கு. எதப்ப உடனே நாரதரே நில்லு, அங்கே அவர் தவத்தில் இருக்காருன்னா உட்காந்துருக்கணும். அவன் தவறு சிவபெருமான் தவம் எடுத்தா 1000 2000 இல்லைங்க, 1 லட்சம் வருஷம் 2 லட்சம் வருஷம் உக்காந்துருப்பான் மனுஷன். இந்த உலகம் முழுவதும் உக்காந்துருப்பான். அவர் வேற இந்த லெவலு, அது வரைக்கும் காத்திருக்கணும். அவங்களுக்கு ஒரு துடி மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அர்த்தம்னா அவர் கொஞ்ச நேரம் நின்று பார்த்து பேசிட்டு போவார். யாரும் இப்போ கிட்ட போக முடியாது. அந்த மாதிரி வைஷ்ணவர் ரொம்ப தலை சிறந்தவர். அவர் வைஷ்ணவர்களே தான் சம்பவம். நாரது தான் அடுத்தது. நாராயணையே பாடுவார். சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை. நாராயணன் யார் ஒரு உண்மையான சிவபக்தனாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கிருஷ்ணாவுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க. பார்த்தீங்களா? கிருஷ்ணாட்ட வந்துடுவாங்க. சிவனை கும்பிட்றோம், மாரியம்மா கும்பிட்ற சீக்கிரம் வந்துடுவாங்க. இந்த முருகன் கும்பிட்றோம், விநாயகர் கும்பிட்ற கொஞ்சம் லேட் ஆகும். உண்மையாக முருகனை கும்பிட்டா நீ வந்துடுவீங்க. முருகன் கந்த புராணத்தில் என்ன சொல்கிறாரு? ஹரி நாமத்தை சொல்லுங்கடான்னு சொல்கிறாரு. கோவிந்தா கோவிந்தா, கந்தா கந்தா, முருகா முருகா, வேல்வேல்னு சொல்ல சொன்னாரா? எங்கே வச்சாலும் ஒரு புராணத்தில் வேல்வேல்னு சொல்லியிருக்காரா? அவரோட வேலை பற்றி என்ன பிடிச்சிருக்கோம் தானே முக்கியம், வேல் என்ன முக்கியம். வேலை தன்னால் வந்துடும். உன்னை குத்துமா? அவன் குத்துலன்னா
அந்த முருகப்பெருமான் தான் முக்கியம். அப்போ அவரு என்ன சொல்கிறாரு அதை கேட்கணும். நம்மக்குள்ள அன்றைக்கி விநாயகர் இந்த உலகத்தில் பகவத்கீதை வந்து குரு விட்டுரு யாருக்கும் ஒன்றும் புரியலைங்க. நான் 7 வாட்டி 8 வாட்டி படித்து முடிச்சிட்டேன். பாகவதர் 2 வாட்டி படித்து விட்டேன். 3வது வாட்டி படிக்கிறேன், ஸ்டடி பண்ணுறேன். இந்த படித்தேன், இப்போ ஸ்டடி பண்ணுறேன். பக்தி வேதாந்த 2 படிக்கிறேன். இப்போ 10வது கேத்த வந்து ஒன்றும் புரியலைங்க. நம்மளாம் இது கலிகாலத்துக்கு ரொம்ப கஷ்டம் புரியுது, எல்லாம் புரியல. ஆனால் விநாயகருக்கு புரிஞ்சுதான் எழுந்தினார் பகவத்கீதை. அவன் முன்னுக்கு போயிட்டு இவன் திரும்பிட்டு போவான். ஹரிகிருஷ்ணன் போடா, நான் எழுந்தின பகவத்கீதையே ஒழுங்காக தெரியல, என்னையே திரும்பிக்கிட்டு போகிறேன். விநாயகருக்கு தாங்க பகவத்கீதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போனா நம்ம இன்னும் அந்த தத்துவம் இல்லை. அப்போ விநாயகரை பார்த்தா உங்களை போய் பூஜை பண்ண சொல்லலை, வணக்கம் ஒரு பெரிய அந்த காலத்தில் நான்லாம் வந்து பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணுமா. எங்கள் எஸ்டேட்டில் நான்லாம் ஆமையில் பூந்து ஒரு 2-3 வருஷம் சீரட் அடிக்க ஆரம்பித்தேன். உண்மையை சொல்கிறேன். எனக்கு அங்கே தான் எல்லாமே கற்றுக் கொடுத்தானுங்க. காதல் கற்றுக் கொடுத்தானுங்க, சிகரெட் அடிக்க கற்றுக் கொடுத்தா, தண்ணி அடிக்க கற்றுக் கொடுத்ததெல்லாம் இந்த ஆமையில் தான். வீட்டில் இருக்கப்போ காதெல்லாம் பண்ண தெரியாது. நாங்கள்லாம் விளையாடுவோம், ஆடி ஓடி பாடி அந்த பொம்பளை கூடலாம் விளையாடுவோம். அதுதான் விளையாடுவாங்க எல்லாம் சொந்தம். அப்படி தான் பொம்பளைங்களாம் சேர்ந்து தான் விளையாடுவோம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்தாண்ட இவங்க குளிப்பாங்க, இந்தாண்ட நம்ம குளிக்கணும். மேலெல்லாம் அதை திறந்து தான் கிடக்கும். அந்த கால பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் எங்கே பார்த்துருக்கீங்க? தொட்டி இருக்கும், அந்த அடப்பு இருக்கும். இந்தாண்ட வந்து கையிலே போடுவோம், பொம்பளை குளிக்க, அண்ணாண்ட போய் குளிக்கணும். முண்டு குளிக்கணும். நாங்கள் ஏறி மேலெல்லாம் பார்க்கல, பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த எண்ணம் இல்லைம்மா. அந்த மாதிரி எங்கள் அப்பானாலும் நம்மளை அப்படி வளர்க்கலை. ஒரு வாட்டி ஒரு கேள்வி உள்ளே புந்து ஒன்றுக்கு இருக்கு, நான் உள்ளே புந்துருக்க அது கொச்சை வார்த்தையில் கேட்குது. அது கேட்குது. அந்த காலத்தில் கொச்சை வார்த்தை ரொம்ப பேசுவாங்க. நான் எம்மா ஏன்டா நீ அங்கே போனா, அது எனக்கு என்ன தெரியும். அந்த கேள்வி இப்போ சின்ன பையன் 6 வயசு இருக்கப்ப எனக்கு என்னமா தெரியும் அந்த கேள்வி மூத்திர பேத்துன்னு. அப்படி தான். இதெல்லாம் வெக்கம் இல்லைம்மா. இதெல்லாம் என்ன வெக்கமா? உலகத்தில் எதுவுமே வெக்கம் இல்லை. எல்லாத்துக்கும் சட்ட சிலுவார் இல்லை, மிருக மாதிரின்னு உங்களுக்கு வெக்கப்படுவீங்களா? நான் மிருகெல்லாம் ஏன் வெக்கப்படல? அதுக்கு துணி இல்லை, அது வெக்கப்படல. நீங்கள் துணி கட்டி இருக்கிற வச்சு வெக்கப்படுறீங்க. எல்லாமே துணி இல்லாமல் ஆயிடுச்சுன்னா வெக்கப்படுவீங்களா? அவன் நடந்து போக வேண்டிதான். என்ன வெக்கமான ஈடானா? அந்த காலத்து அப்பா அம்மாலாம் பிள்ளை பெற்றுக்கல. ஒரு 200 வருஷம் முன்னுக்கு துணி இருந்துச்சா? அவங்க இப்போ எப்படி வளர்ந்தாங்க? ஒரு இதாக வளர்ந்தாங்க, நல்லா தானே இருந்தாங்க. இந்த மாதிரி கற்பழி பணம் கட்டி வந்துச்சா? இல்லைங்க. அந்த ஒழுக்கங்க, அந்த இதுங்க, அந்த டிசிப்ளின் ஒழுக்கம் இருக்கணும். அதை தான் வார்த்தையர்கள் இப்போ ஒழுக்கம் இது பண்ண முடியாமல் பிள்ளைங்கெல்லாம் தரதலை மாதிரி பேப்பரில் வருது. கொலை செய்யுது, கற்பழிப்பு. என்னடா வயசு கற்பழிக்கிறான் எங்களுக்கே தெரியல. அது கற்பழிக்கிறதெல்லாம் எல்லாம் செய்ய முடியாது தெரியுமா? அந்த வேலையை என்னை செய்ய சொன்னால் எல்லாம் செய்ய முடியாது. கையெல்லாம் உதிரும். செஞ்சது இல்லையா அந்த வேலையெல்லாம்? சிரிக்கிறீங்க நீங்களாம். இதெல்லாம் உண்மைங்க. திருட போக முடியாமல் திருட. நானும் என் கூட்டாளி ஒரு வாட்டி ஆர்மியில் பரிணாமம் அப்போ வச்சு பார்ப்பான். கண்ணா போய் திருடிடுவோன்ட்டு உள்ளே எடுத்து போட்டோம். ஜாமாவை எடுத்து உள்ளே போட்டுட்டு கால் எடுத்து கையெல்லாம் வதாதுன்னு ஆடுதியா? வேணாம் நம்மளே நம்ம காட்டி கொடுத்த எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். தேட முடியாது. தேடணும், அதுக்கு ட்ரைனிங் இருக்கணும். இப்போ ஹரிகிருஷ்ணா வராமல் ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் வர முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பக்குவம் இருக்கணும். அது அந்த மைண்ட் இருக்கணும். ப்ரீவியஸ் லைஃப்பில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம செய்யாதனால தான் இங்கே உட்காந்துருக்கோம். இந்த ஹரிகிருஷ்ணாவில் வந்து நீங்கள்லாம் நல்லவங்க. நான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறப்ப வெக்கமாக இருக்கும். இதெல்லாம் இது உண்மைமா? இதெல்லாம் உண்மை. நீங்களாம் நினைக்கிறீங்க அசிங்கம் இல்லை. அந்த காலம் நம்ம கேள்விப்பட்டுமா? இல்லை. இப்போ பாரு, பையன் அழுந்தானே என்ன கொடுக்குறாங்க? பால் பாத்தி விட்டுட்டாங்க. அந்த காலத்து இப்போ பிள்ளை இருந்தானா என்ன பால் பாத்த தெரியுமாம்மா? அப்பாவை கேளு. அந்த வாரண்டி வைப்பானுங்களே, அந்த கண்ணாடி பாத்தை, அதை கழுவி பால் அடித்து ஊற்றி அதில் கிட்டா போட்டு கொடுறானு. அது கப்புன்னு குடிச்சிட்டு கீழே போட்டால் உடஞ்சிரும். அடி வர உள்ளோம். ஏன்டா பாத்த உடச்சிட்டு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துடலாம் நாங்களாம். இல்லை நான் கப்பலா தண்ணி பார்த்துருது. கப்பலா தண்ணி வாங்க காப்பாற்ற அதில் கொடுப்பாங்கப்பா கழுவிட்டு. அந்த காலத்துக்கு தெரியாத மக்கள் அவங்கெல்லாம் இல்லை. சுத்தமான உடம்புமா அந்த காலத்தில் நம்ம அப்பா பாடலாம். இப்போ உள்ளவங்க நான் சொல்ல மாட்டேம்மா. அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு கீரைலாம் மத்தில் கடைவாங்க கஷ்டப்பட்டு. அவங்க வேறு வேலை அந்த உளம் அதான் ருசியாக இருந்துச்சு. கரெக்டா இல்லைங்களா? அம்மா அப்புறம் நீங்க அம்மாவோட வேர்வை சாப்பிட மாட்டீங்களா? அம்மா வயிற்றுல இருக்கப்ப அவங்க ரத்தத்தெல்லாம் குடிச்சிங்க.
அந்த மாதிரி அம்மாவோட பாசம் வேறங்க, அப்பாவோட பாசம் வேறங்க. இதெல்லாம் சொல்கிறேன். நான் எனக்கு வந்து அந்த அன்பை தான் தேடுறேன். அன்பு தான் வேணும் எனக்கு. நான் இந்த சென்டருக்கு வர காரணம் ஒரே இது, அன்பு தான். இன்னும் நான் அவர் வந்து எனக்கு உதவி செஞ்ச அந்த நன்றியை மறக்க முடியாது என்னாலலாம். அந்த அன்பு இது இருந்தால் போதுங்க. அன்பு நீ எவ்வளோ பெரிய பணக்காரன், எனக்கு ரொம்ப பணக்காரன்லாம் தெரியும், லட்சாபதி கோடீஸ்வரன் போக மாட்டேன். எங்கள் அப்பா இன்னும் பணக்காரன்யா, எங்கள் அப்பா பணக்காரன். பேப்பர்லாம் என் பேரில் தான் எழுதி வைக்கிறேன்றான். ஆனால் நான் தான் ஒழுங்கா இல்லை. அப்புறம் எப்படி எழுதி வைப்பான்? நல்ல பிள்ளைன்னா எல்லாம் எழுதி வச்சுருவான். ரெட்டாதீங்களா? 1500 வீடு சேவா கட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறேன். மாதம் மாதம் எப்படி கட்டுறேன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், இங்கே நானும் வட்டா நீ சும்மா சொல்லுவான். அங்கே சேவா கட்டுறது நாங்கள். இவன் வந்து ஏசியை போட்டு நல்லா தூங்கிடுவான். ஏசி போட மாட்டேன், நல்லா தூங்கிடுவான். அப்போ பில்லு ஏறுவோம். அப்போ நான் தான் கட்டணும். நம்ம பக்கம் கிருஷ்ணா உண்டி அந்த படிக்கிறப்ப மட்டும் கிருஷ்ணா போட்டு விட்டுருவேன். ஏன்னா உன் காற்றுல தான் நான் வாழ்கிறேன் கிருஷ்ணா, உனக்கு மட்டும் தான் ஏசி. நான் தான் அப்புறமா காத்தடி தட்டிக்குவேன். அவருக்கு ஏசியா, அவருக்கு பாஸு போய் மெஞ்ச முடியுமா? இப்படி தான் ஏன் வாழணும். இதெல்லாம் சொல்கிறேன். முந்தியாலும் அன்பை தேடிட்டு போங்க. அன்பு தான் முக்கியம். அன்பால் நீங்கள் போய் பேசுங்க யாருக்காச்சும். அடுத்த வருஷம் நீங்கள் வர்றப்ப நானும் போனோட்டி சொன்னேன், அடுத்த தீபாவளிக்கு ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டி வரலாம். வராதிங்க கோயிலுக்கு. ஒரு ஆள் கூட்டிட்டு வாங்க. நீயும் கூட்டாளி கூட்டியா? இன்னும் மூணு அதெல்லாம் இல்லை. நீங்கள் கூட்டிட்டு வாங்க. வாங்க அன்பா பேசணும். கூட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு ஆளை டார்கெட் பண்ணி பண்ணுங்க. நல்ல மனசு உலகத்தில் இருக்காங்க. நீங்களாம் எப்படி வந்தீங்க? நாங்கள்லாம் ஒரு 20 வருஷம் முன்னுக்கு நானும் சேவையாலும் உங்களை பார்த்ததில்லை. ரைட்டா இல்லையா? அவங்கக்குள்ள மெதுவாக தான் வந்தாங்க. அவங்க வந்துட்டு அப்புறம் அவங்க அக்கா தான் அம்மா கொஞ்சம் எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் பண்ணி போயிடுச்சு ஆமிக்கார் ஏரியோ நல்லா பண்ணிச்சு. அப்புறம் அவர் லேட்டாக தான் வந்தார். அப்புறம் அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா நல்லா பண்ணிச்சு. அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. பாவம் அவர் கொஞ்சம் வருவார் போவார், அவ்வளோதான். இப்போ பேர் வந்து உட்காந்துருக்காரு. இப்போ யாரும் இல்லையே, இங்கே தான் உட்காந்துருக்கோம். அந்த நிலைமைக்கு வந்துடலாம். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது பிரச்சாரம் பண்ணுங்க. புறப்பாட்டோட மிஷன் வந்து அவரோட நோக்கம் குறிக்கோளும் ஒன்று தான். நல்லா ஜபம் பண்ணுங்க. பகவத்கீதை முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு சுலோக்கா. நம்ம சும்மா ஒரு சுலோக்கா எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போக முடியாது. படி, தமிழில் இருக்கு தானே, படிங்க படிங்க படிங்க. ஜெயபதி மகாராஜ் 76 வயசு இன்னும் படிக்கிட்டு அவருக்கு தேவையா எல்லாம் பாருங்க. மாயாப்பூர் இன்ஸ்டிடியூட் அந்த அந்த கலா பல்கலைக்கழகமே சொல்லிடுச்சு, நீங்கள் படிக்க வேணுமே. நாங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். வேணாம் வேணாம், நான் படித்து தான் சர்டிஃபிகேட் எடுப்பேன். படித்தேன். அவரே படிக்கிறப்ப நம்ம யாரையா? நம்மளுக்கு எத்தனை வயசு? நானும் படிக்கிறேன். இவரை விட குழவு தான் எனக்கு இங்கிலீஷு, ஓட்ட இங்கிலீஷு. ஆனால் வெள்ளைக்காரன் எவ்வளோ பெரிய படிப்பாளி வந்தாலும் நான் பயிர மாட்டேன். இங்கிலீஷ் பேசிடுவேன். அவன் நான் ஓட்ட இங்கிலீஷு. உலகத்தில் இப்போ இங்கிலீஷ்லலாம் தெரிஞ்ச ஆளு பிரபுபாட்டு தான். அவரை விடமா இவனுக்கு தெரியும். அப்போ நீங்கள் எல்லாம் பேசணும். இப்போ கேட்கணும், படிக்கணும். ஆன்லைனில் கோர்ஸ் இருக்குல்ல, படிங்க. தமிழ்லலாம் இப்போ ரொம்ப கிளாஸ் இருக்குது, கேளுங்க. இப்போ அறிவு வளர்த்துக்கணுமா? அறிவு இல்லாமல் கிருஷ்ணாட்ட இப்போ அதுக்கு தான் 9வது சாப்டரில் திரன்சென்டரில் அறிவு கொடுத்தாரு கிருஷ்ணா. அறிவை வளர்த்துங்க. அறிவால் தான் கிருஷ்ணா அடையும். அறிவுக்கு அன்பும் வச்சுருந்தீங்களா கிருஷ்ணா அடையலாம். அறிவு மட்டும் இருந்தால் அன்பு இல்லைன்னா போக முடியாது. அந்த பிள்ளை எப்படி டைக்கல் பண்ண தெரிஞ்சால் பத்தாது. அறிவு இருந்தால் பத்தாது. உங்களுக்கு அன்பு இருக்கணும் அது மேலே. அப்போ தான் அந்த பிள்ளைக்கு எது பிடிக்கும், நம்ம கண்ட கிருஷ்ணாவுக்கு எது பிடிக்கும் அதை அறிஞ்சு நம்ம செய்யணும். அவருக்கு மெத்தவங்களுக்கு அந்த நாமத்தை, அவர் நாமத்தை அப்பாவுக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து பேர் எடுக்கிற மாதிரி, அதே மாதிரி நம்மலாம் பிள்ளைகள். 10 மாதம் தாங்க சுமக்கிறா தாயி. கோடான கோடி வருஷம் அண்டத்தையே வயிற்றுல சுமக்கிற அந்த பகவானுக்கு அவருக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ முஸ்லீம்காரன் ஏசிட்டு இருக்கிறதா, காரி துப்புறான் கிருஷ்ணாவை. நான் போல நேற்று ஒரு பரிசத்துக்கு போனேன். எல்லாம் மேலே நின்று இருந்தேன். ரொம்ப பேர் பார்த்தாங்க, இவன் என்னடா வனப்பிரதா சன்னியாசி எடுக்க போகிறான். ரொம்ப பேர் நினச்சிருப்பாங்க, இவன் ஏன் அங்கே போய் நிற்கிறான். அந்த பையன் எனக்கு டிக்கெட் போட்டு தாய் மாமா மாதிரி வர வச்சுட்டான். அவங்க நம்ம ஒய்ஃப் தான், அவன் ஒய்ஃபோட அண்ணன் ராதா. அவன் வர வச்சுட்டான். தாய் மாமா இல்லை மாமா, நீ வந்து எனக்கு தாய் மாமான்னு இல்லைன்ட்டான். அவன் டிக்கெட் போட்டு வர வச்சான். அதுக்கு தான் நம்ம போய் நிற்க. நான் அங்கே போய் நின்றேன். அங்கே போய் நின்றப்ப எத்தனை பேர் இந்த ஹரே கிருஷ்ணா யார் அங்கே நிற்கிறான்? கேட்டிருப்பானா கேட்க மாட்டானா, நினச்சிருப்பானா நினச்சிக்க மாட்டான். அவன் நினச்சதே எனக்கு ரொம்ப நண்பன். அவன் ஹரே கிருஷ்ணா, இந்த ஹரே கிருஷ்ணா யார் அங்கே நிற்கிறான்னு
ஹரே கிருஷ்ணா வாடா போடா நீ தான் சொட்டையா மொட்டையா நீ சொல்லிட்டு போட்டுமே நீ. ஹரே கிருஷ்ணா ஒரு வாட்டி சொன்னானா இல்லையா மனுஷால, அதே நான் பிரச்சாரம் பண்ணிட்டேன். அந்த சந்தோஷம் தான் எனக்கு. விளக்குதுங்களா? எப்பயாச்சும் ஒரு வகையில் நம்ம பிரச்சாரம் பண்ணணும். இப்போ இவர் போய் நிற்கிறார், ஓ அந்த ஹரே கிருஷ்ணா வந்துட்டாரு, சாப்பாடு கொடுப்பாரு, எல்லாம் முடியாடுறாங்க தானே, கொண்டு போய் நின்று தானே. இது தாங்க பிரச்சாரம். இவளை பார்த்தது தெரியணும் ஹரே கிருஷ்ணா, அவன் தான் டிவோட்டி. ஒன்றும் இல்லாமல் சும்மா போனால் அது இதில் நீ பெரிய ரூல் வாங்கிட்டு இது பண்ணிகிட்டே போடுறதில்ல. நம்ம உடுத்துகிற உடையிலையும் இது பண்ணணும், ஆடையிலையும் பழக்க வழக்கத்துலேயும் நம்ம கிருஷ்ணாவை நடத்தணும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப பேச ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் ஒரு ஆள் நீ ஐயா போன வீ வாழ்க்கையில் போனை தான் வச்சிருக்க, தாவரப்ப போன் கொடுக்க மாட்டாங்க. எவனாச்சும் செத்துட்டப்ப போனை வச்சு எரிக்கிறத பார்த்துருக்கியா? ஒன்றும் இல்லை, திருவாரக்குள்ள அவுத்து போட்டு தான் அனுப்புவோம் உனிய சும்மா. சரியா? அடுத்த வருஷம் வர்றப்போ